டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு தன்னைத்தானே சொல்லிக்கிட்ட காமெடி பண்றாங்க அப்படின்னு கூட தெரியாத, இல்ல வீட்டில் வந்து சொன்னதுக்கு அப்புறமும் புரியாத ஒரு மக்கு பயிலா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாராலும் விமர்சிக்கப்பட்ட அந்த சரவணன் விக்ரம் பார்த்தீங்கன்னா ஐ குவிட் மை பேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்டஸ் போட்டிருக்கிறாரு. இதை பார்க்கும்போது நண்பன் படத்துல ஐ குவிட் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வசந்த் சார் பையன் அவருடைய சீன் ஒன்று வரும்ல, ஸோ அந்த சீன் தான் ஞாபகம் வருது. ஐ குவிட் மை பேஷன் அப்படின்னு சொல்லிட்டு யாரு சொன்னாலுமே அது கொஞ்சம் வருத்தத்துக்குரியது தான். பெரிய வழியில ஒருத்தன் இருக்கிறான், அவனை இந்த டைம்ல போயிட்டு கிண்டல் பண்ணமா அப்படின்னா, இப்ப நான் கிண்டல் பண்ணவோ ட்ரோல் பண்ணவோ வரல. நான் ஏற்கனவே தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தது தான். பிக் பாஸ் கொண்டாட்டம் வரை பார்த்தீங்கன்னா இந்த புள்ளி கேங்ல இருக்கவங்க எல்லாம் நாங்க நிஜமாவே ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஆனா அதுக்கு இடையிலே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பார்த்தீங்கன்னா பிரேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். அதுதான் இப்ப நடந்த மாதிரி தெரியுது. விக்ரம் வந்து போல்டா இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லல. பட் நம்ம அசியூம் பண்ணிக்கிறது என்ன அப்படின்னா, இவர் எதுக்காக அங்கே போய் ஜாயிண்ட் அடிச்சாரு மாயா கூட, வாய்ப்புக்காக அப்படிங்கிறது தானே. அது அப்பட்டமா தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஏன்னா அவங்களே வேற வந்து மண்டையை கழுவிருக்கிறாங்க. அக்ஷயா விக்ரம் எல்லாம் உட்கார வச்சு, உங்களை எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், நம்மக்குள்ள பார்த்தீங்கன்னா நல்ல பாண்ட் இருக்கு, நம்மெல்லாம் ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணோம் அப்படின்னு வச்சிங்களேன், அது வந்து வேற மாதிரி இருக்கும், நீ இப்படிதான் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் அப்படின்லாம் மண்டையை கழுவுனாங்க. அது இல்லாமல் லொகேஷன் ப்ராஜெக்ட் கையில் 5 ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாட்டுன்னு அளந்து விட்டுருக்குறாங்க. இப்போ மாயாவால் இவன் பிக் பாஸ்குள்ளெல்லாம் வரல, மாயாவால் சீரியலில் நடிக்கல. அப்படி இருக்கும்போது மாயாவுடைய ஃப்ரெண்ட்ஷிப் போச்சுன்னா எதுவுமே கிடைக்காது, எல்லாமே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் அவன் நினைச்சாலும் நினைப்பான். எனக்கு இப்போ இன்னொன்று கூட தோணுது, இப்போ நம்ம இதை வந்து சீரியஸாக பார்த்துட்டு இருக்கிறோம். இது விக்ரம் போட்டால் மட்டும் இல்லை, பூர்ணிமா போட்டாலும் மாயாவே போட்டால் கூட சே இவ்வளோலாம் முடிவெடுக்க தேவையில்லப்பா. நம்ம எதிர்பார்க்கறது என்ன, ஒரு தப்பு பண்ணீங்க அதுக்கான சாரியாவது குறைஞ்சபட்சம் கேளுங்க அப்படிங்கிறது தான் என் ஸ்டாண்டு. மொத்தமாக அவங்கள முடக்கணும் தூக்கி எறியணும் அப்படின்லாம் என்னுடைய ஸ்டாண்ட் கிடையாது. ஆனால் அவங்க அதையே கேட்க மாட்டாங்க. இப்போ இவனுக்காக பரிதாபல்லாமான்னா அங்கே கூட ஒரு டவுட்டாக இருக்கு. நாளைக்கு வந்து ஹை ஏமாந்தீங்களா அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவான். நம்ம பர்சனல் லைஃப்ல நாம கூட பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் தப்பான சைடு இருந்திருப்போம், தப்பான முடிவு எடுத்திருப்போம், ரொம்ப அபத்தமாக ஒருத்தரை நம்பி இருப்போம், கடைசியில் நம்மளே வச்சு செஞ்சிருப்பாங்க. அது புரியும் போது நம்ம சுதாரிச்சிருப்போம். அதை புரிஞ்சுக்கணும்ல. இவ்வளோ ஒரு பெரிய மேடையில் இந்த மாதிரி நம்ம யாரும் பண்ணது கிடையாது. அந்த மாதிரி ஒருத்தன் பண்ணிட்டான். அவங்க வீட்டில இருந்து வந்தவங்க முன்னாடியே ஹிண்ட் கொடுக்குறாங்க, அவங்க தங்கச்சி சொல்றாங்க, சுதாரிச்ச மாதிரி தெரிஞ்சான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியே வந்ததும் ஃபுல்லாக இன்னும் சுதாரிச்சிருப்பான்ல, எது தப்பு எது சரின்னு புரிஞ்சுக்கிட்டு இருப்பான். அப்படின்னு பார்த்தா திரும்பவும் உள்ள போயிட்டு அந்த கேங்க்கு தான் ஜிங் சாக் ஜால்ரெல்லாம் தட்டிட்டு இருந்தான். ஏன்னா குடும்பத்தை விட அது ரொம்ப முக்கியமாடா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்டாங்க. ஏன்னா அவங்க தங்கச்சி, எந்த தங்கச்சி வந்து அவனுக்காக சப்போர்ட்டா முன்னாடி பேசினாலும் அதே தங்கச்சி வந்து தப்பான ரூட்ல போயிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஸ்டேட்டஸ் போட்டாங்க. பொதுவெளியில இது போட வேண்டிய சுச்சுவேஷன் வந்துச்சு. அவ்வளோ குடும்பத்தையும் தூக்கி போட்டு போற அளவுக்கு அவங்க உன்னை மதிச்சிருக்கிறாங்களா, உன்னை ரெஸ்பெக்ட் பண்ணாங்களா? பண்ணியிருந்தாலும் தூக்கி போட்டு போலாம். அவங்களுக்கு புரியல, அவங்க ரொம்ப பழைய ஆளா இருக்கிறாங்க, பழைய மாதிரி பிஹேவ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட போலாம். ஆனா கரப்பாம்பூச்சி அப்படின்னு சொல்லிட்டு வச்சு செஞ்சாங்கல்ல, 5 நிமிஷம் கூட பேச முடியாது இவங்ககிட்ட எல்லாம் அப்படின்லாம் வச்சு செஞ்சாங்கல்ல. இவன் மார்க் பண்ணிருக்கிறானா, இவனை மற்றவர்கள் மார்க் பண்ணும்போது வந்து தனியா ஃபீல் பண்றவன், இவன் அர்ச்சனாவை கிண்டல் பண்ணதை வந்து அர்ச்சனாவுடைய அப்பா உள்ள வரும்போதே சொன்னாரு, ஞாபகப்படுத்தினாரு. அதை அவன் பண்ணிருக்கான்னா பண்ணிருக்கிறான். அதை தாண்டி ரீஎன்ட்ரியில ஒன்று பண்ணாம பாருங்க. நீ வந்து ஆசை மட்டுமே பட்ட, எதுவுமே செய்யல டைட்டில் வின்னர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஒருத்தங்க டைட்டில் வின்னர் கிட்ட போயிட்டாங்க அப்படின்றதும் பார்த்தீங்கன்னா அதை கொச்சப்படுத்துற மாதிரி, நான் வெளியே போனா டைட்டில் வின்னர் நீங்க தான் சொல்றாங்க, கூகுளில் தேடினா டைட்டில் வின்னர் சொல்லிட்டு என் பேர் தான் வருது, அப்படியா வருது பேரு, டைட்டில் வச்சு ட்ரோல் பண்ற அந்த டைட்டில்ஸ்லாம் வந்திருக்கும். அதை போயிட்டு பார்த்தீங்கன்னா எப்படி உருட்டுனா. ஸோ ஒருத்தருடைய வெற்றியை கொச்சைப்படுத்துற அந்த எண்ணம் இருக்குல்ல. அது இல்லாமல் பிரதீப் மேலே வச்ச குற்றச்சாட்டு என்ன, லவ் கண்டென்ட்லாம் பண்றாரு அப்படின்னு. ஒரு பக்கம் பூர்ணிமா, இன்னொரு பக்கம் அக்ஷயா அப்படின்னு சொல்லிட்டு சேம் டைம்ல லவ் கண்டென்ட் பண்ணது யாரு, இந்த தம்பி தானே. உன்னை வந்து கட்டி பிடிச்சல, நீ வந்து கட்டி பிடிச்சல, அப்போ ஒரு மாதிரி சூடா இருந்துச்சு அப்படின்லாம் இவன் சொல்ல, டே அதை அப்படி சொல்லக்கூடாதரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாம பூர்ணிமா சொல்லியிருப்பாங்க, வாமா ஃபீல் பண்ணியா அப்படின்லாம். அதை வந்து இவன் ஃபன்னு கண்டென்ட்டு அப்படின்லாம் பண்ணான், என்னென்னவோ பண்ணான்னு வச்சுங்களேன். எல்லாத்தையும் பண்ணிட்டு பிரதீப் மேலே வந்து குறை சொன்னான் பாருங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அவர் கோவமாக இருக்கும்போது சொல்கிறது வேற சார், ரொம்ப நார்மலாக இருக்கும்போது கேட்குறேன் சார், அப்போ கூட மிளகா பொடி போடுவேன்னு சொல்கிறாரு சார். மிளகா பொடி போய் யாராவது போடுவானாடா? அவன் நார்மலாக பேசின ஒரு விஷயத்த மிஸ் கில்ரா மிஸ் அடிக்கிறா மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகள் கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி ஒன்று பண்ண. சரி நீ பண்ணாமல் இருந்தியான்னா நீ அதையும் பண்ணியிருக்கிற மற்றவர்களுக்கு. இதுல குத்தி 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 காட்டுறாங்க, ஒருத்தன் எல்லாத்தையும் உடைச்சிட்டு வெளியே வந்தா அப்படின்லாம் டிராமா பண்ணிருக்கிற. எல்லாமே தப்பா இல்ல போச்சு. இது கூட புரியாதவன் என்ன ஆர்டிஸ்டா இருக்க முடியும்? கமல் சாரே தாண்டணும்னு நினைக்கிறதெல்லாம் வேற. அதுக்காக நீ என்ன பண்ணிருக்கிற? ஒன்னும் பண்ணல, காலில் விழுந்து கிடந்த,
சொம்பா இருந்த, இவ்வளவுதானே செட் ப்ராப்பர்ட்டியா இருந்த, அப்படி இருந்தா எப்படி ஆக முடியும்? ட்ரோல் தானே பண்ணுவாங்க. இப்போ ஐ குவிட் மை பேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதை போடுறதுக்கு பதில் என்ன தப்பெல்லாம் நம்ம பண்ணியிருக்கிறோம், எது தப்பாச்சு, அந்த தப்புக்கு நம்ம மன்னிப்பு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்டா மக்கள் மன்னிச்சிட போறாங்க. அதுதானே ரொம்ப முக்கியம். இப்போ உன் வலியை வந்து நாங்கள் புரிஞ்சுக்கிறோம், எல்லாரும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ நினைக்கிற. இன்னொருத்த வழியை நீ புரிஞ்சுக்கிட்டியா அப்படின்னா அது கிடையவே கிடையாதுல்ல, பண்ணவே இல்லைல்ல. இப்போ நினைச்சு பார்க்கணும்ல, ட்ரோல் பண்றதுக்கே உனக்கு வந்து ஐ குவிட் மை பேஷன் அப்படின்னு சொல்லிட்டு போடுற ஸ்டேட்டஸ்லாம் அப்படின்னா, ஒருத்தனை வந்து விமென்ஸ் சேஃப்டி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த காரணமாக காட்டி அவனை வெளியே அனுப்பிங்களே, பிராண்ட் பண்ணீங்களே, அந்த இடத்துல நீ இருந்தா என்னவாயிருப்ப நேரம்? அதை யோசிச்சு பார்க்கணும்ல. ஒரு நிமிஷம் அந்த இடத்துல நம்ம இருந்தா என்னவாயிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்கணும். அவ்வளோதான் மக்கள் எதிர்பார்க்கறதே. மற்றபடி வேற எதுவுமே கிடையாது. தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு எல்லாம் ட்ரோல்லாம் பண்ணிட்டு இருக்க போறது கிடையாது. அடுத்த ட்ரோல் கண்டென்ட் வந்துற போது எல்லாரும் அது பின்னாடி போயிட்டு போறாங்க. நம்ம எதிர்பார்க்கறதெல்லாம் உனக்கு ஒரு எமோஷன் இருக்குல்ல, உனக்கு ஒரு வலி இருக்குல்ல, அதே போல எமோஷனும் வலியும் இன்னொருத்தனுக்கும் இருக்கும்ல. அது உங்களால பாதிக்கப்பட்டவனுக்கு ஹெவியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்லாம் பார்த்த பிறகும் நீ மட்டும் பார்க்க மாட்டேன் அப்படின்னா அடம் பிடிச்சா என்ன அது? அதை பண்றதை விட்டுட்டு ஐ குவிட் மை பேஷன் அப்படின்னு சொல்லி போறதுனால நான் என் வலியை வந்து எவ்வளோ பெருசு இருக்குன்னு காட்டுறேன் பாருங்க அப்படின்னு சொல்றதும், அதுக்கு ஆறுதல் சொல்ல யாராவது வருவாங்க, வந்ததும் பார்த்தீங்கன்னா எனக்காக ஃபீல் பண்ண இத்தனை பேர் இருக்கிறாங்க, என்ன கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் கொண்டாட்டத்தில் வந்து உருட்டிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறதும் அது ஒரு சரியான முடிவா இருக்காது. இதுல மாயா வந்து முன்னாடியே இந்த விக்ரமை வந்து அன்ஃபாலோ பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ்லாம் வந்துச்சு. அதோடைய ரியாக்ஷனை தான் இது இருக்கும் அப்படின்னு தான் இப்போதைக்கு நமக்கு நினைக்க தோணுது. ஆனாலும் இப்பவும் நம்பிக்கை இல்லை. இவன் உடைச்சிட்டு வந்தது நல்ல விஷயம்தான். அதுக்கு வந்து இது தப்பாயிடுச்சு, இந்த தப்பை நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னான்னா இப்பவும் இவனை ஏத்துக்கிறதுக்கு, ஏன்னா விஷ்ணுவெல்லாம் ஏத்துக்கிட்டாங்கல்ல, ஸோ அதே போல ஏத்துக்கிறதுக்கு மக்கள் ரெடியாக தான் இருக்கிறாங்க. அதை பண்ணணும். அதை பண்ணாம திரும்பவும் பிக் பாஸ் கொண்டாட்டத்தில் வந்து உருட்டுவானோ அப்படின்னு தான் இப்பவும் எனக்கு தோணுது. விக்ரமுடைய இந்த ஸ்டேட்டஸை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிற உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.